ஈரானின் எந்த ஒரு உயர் அதிகாரிகளையும் அழிப்பதற்கு நீங்க எங்ககிட்ட பெர்மிஷனே கேட்க வேண்டாம், உடனடியாக அழித்து விடுங்கள் என்று இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் கூறியிருக்கிறார். அரேபிய நாடுகளே ஈரானுக்கு எதிராக திரும்பும் ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஈரானை அழிப்பேன் என்று ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார். ஈரானின் உள்துறை அமைச்சரை இஸ்ரேல் ராணுவம் அழித்துள்ளது. இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவில் ஈரான்ல ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஈரான் கத்தார் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை மத்திய கிழக்கில் உருவாகி உள்ளது. எங்கள் மீது நடத்தப்படும் அனைத்து தாக்குதல்கள், கொலைகள் இவை அனைவற்றிற்கும் நாங்கள் மிகப்பெரிய அளவில் பழி வாங்குவோம் என்று ஈரான் சொல்லியுள்ளது. இந்த காரியங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உருவாக்கி உள்ளது. அரேபிய நாடுகளில் இருக்கும் மக்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேல் ஈரானுக்குள்ளாக இருக்கும் சவுத் பர்ஸ் கேஸ் ஃபெசிலிட்டிஸை அடிச்சிருக்காங்க. குறிப்பாக உலகிலேயே மிகப்பெரிய அளவில் நேச்சுரல் கேஸ் உற்பத்தி செய்யும் ஒரு ஃபீல்ட். இதனின் ஒரு பகுதியில் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியவுடன் ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கத்தாரில் இருக்கும் ராஸ் லஃபான் எனர்ஜி காம்ப்ளெக்ஸின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. இதில் மிகப்பெரிய அளவிலான டேமேஜ் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்ற தகவல்களையும் நம்மளால பார்க்க முடிகிறது. ஈரான் கத்தாரின் மீது இந்த மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தினவுடன் கத்தார் அரசாங்கம் மிகப்பெரிய கோபம் அடைந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுல அவங்க ஒரு வார்த்தையை கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. என்ன வார்த்தை என்றால் பர்சனா நான் கிரட்டா, அதாவது பொருள் என்ன என்றால் விரும்பத்தகாதவர்கள் என்ற ஒரு பொருள். இந்த பொருள் அடங்கிய ஒரு வார்த்தையை கூட இன்க்ளூட் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 24 மணி நேரத்தில் கத்தாரில் இருக்கும் ஈரானை சார்ந்த தூதரக பணியாளர்கள், இராணுவ பணியாளர்கள் இவங்க எல்லாருமே உடனடியாக 24 மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் கத்தாரை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. மேலும் ஈரான் மேற்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடும் பட்சத்தில் அவர்கள் மீதான நடவடிக்கைகளை எடுக்க முன்வருவோம் என்ற ரீதியில் அவங்க இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்ட இந்த சமயத்தில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அதில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை அவர் ஈரானுக்கு சொல்லியிருந்தார். குறிப்பாக இஸ்ரேல் ஈரானில் உள்ள சவுத் பார்ஸ் அட்டாக் பண்ணது எங்களுக்கு தெரியாது, எங்கள்கிட்ட சொல்லாமலே அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஈரான் அதற்கு பதிலடி கொடுப்போம் என்ற வகையில் ஈரான் கத்தார் மீது நீங்க தாக்குதல் நடத்தியிருக்கீங்க. இனிமேலும் நீங்கள் கத்தாரின் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் இஸ்ரேல் ஒரு பகுதியை அடிச்சாங்க, அந்த சவுத் பார் கேஸ் ஃபீல்ட. அதனை நாங்கள் முழுவதுமாக அழித்து விடுவோம், பற்றி எரிய வைத்து விடுவோம் என்று ஈரானுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை அவர் சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் அவர்களின் இந்த அறிவிப்பு பெரும் பதற்றத்தை மேலும் ஏற்படுத்தி உள்ளது. ஈரான் ஒருவேளை கத்தார் மீது தாக்குதல் நடத்தினாங்க என்றால் அமெரிக்கா ஈரானில் செயல்பட்டு வரும் சவுத் பார் கேஸ் ஃபீல்ட் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவோம் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியாவும் நாங்கள் ஈரான் மீது மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக வாய்ப்புள்ளது என்று அவங்களும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதனை பார்க்கும்போது ஈரானுக்கு எதிராக திரும்பும் நிலையில் கத்தாரும் சவுதி அரேபியாவும் இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலைகள் காணப்படும் சமயத்தில் துபாய்க்கு அருகாமையில் உள்ள ஆஸ்திரேலியாவின் அல் மினாத் ராணுவ தளம் மீது ஈரான் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்ற செய்திகளும் தற்போது வெளிவந்த வண்ணம் உள்ளன. இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக ஈரானின் மிக முக்கிய அதிகாரிகள், மிக முக்கிய தலைவர்கள் எல்லாரையும் குறிவைத்து வேட்டையாடும் செய்திகளையும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்நிலையில் ஈரானின் பசிஜ் படையின் தலைவரை அழித்தார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கிய அதிகாரியான அலி லார்ஜினி அவர்களையும் அழித்தார்கள். இந்த வரிசையில் தற்போது ஈரானின் உள்துறை அமைச்சரான இஸ்மாயில் கட்டப் என்பவரையும் தற்போது அழித்துள்ளார்கள். இவர் 2021 ஆண்டு முதல் அங்கு உள்துறை அமைச்சராக அவர் செயல்பட்டு வராரு. இவரை அளித்துள்ளது தற்போது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. மேலும் ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன வெளியாயிருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேல் ராணுவத்திடம் நேரடியாக ஒரு தகவல் சொல்லியிருப்பதாகவும், குறிப்பாக ஈரானின் உயர் அதிகாரிகளை அழிப்பதற்கு நீங்கள்
பெர்மிஷன் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. யாரை பார்த்தாலும் உடனடியாக அழித்து விடுங்கள். நீங்க எங்ககிட்ட கேட்கவே வேண்டாம். அவர்களை அழிப்பதற்கான முழு ஃப்ரீடமையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருப்பதாக செய்திகளை பார்க்க முடிகிறது. ஸோ இஸ்ரேல் இந்த யுத்தத்தை சாதாரணமாக எடுக்கல. ஒரே அடியாக ஈரானின் முழுவதுமாக, குறிப்பாக ஈரானில் உள்ள அந்த இஸ்லாமிக் ரிஜிமை அழிப்பதற்கான வேலையில் இஸ்ரேல் முழு மூச்சாக அவங்க இறங்கி இருக்கிறாங்க என்பதை இந்த விவகாரத்தின் மூலம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய தலைவர்கள் கொலை செய்யப்பட்டதின் காரணமாக ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறாங்க. நாங்கள் எதையுமே சும்மா விட மாட்டோம், எல்லாவற்றிற்கும் நாங்கள் மிக சீக்கிரத்தில் பழி வாங்குவோம் என்று ஈரானும் சொல்லியிருக்காங்க. ஸோ நடைபெறும் இந்த காரியங்கள் இவை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது இந்த யுத்தம் சீக்கிரத்தில் முடிவடையும் என்று சொல்வது போல தெரியவே இல்லை. இந்த யுத்தம் வேறு ரீதியில் போகிறது. குறிப்பாக அலி லார்ஜினி அவர்கள் மரணத்திற்கு ரஷ்யா புதின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். என்னுடைய நண்பன் அவர் அப்படின்னு சொல்லியும் அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளதான செய்திகளையும் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த யுத்தம் மிகப்பெரிய லெவலில் அது விஸ்தாரமாகிட்டு போகுது. ஸோ இந்த யுத்த சூழ்நிலைகள் இவையெல்லாம் நிறுத்தப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போது கூட நடத்தப்படும் இந்த தாக்குதல்கள் எல்லாவற்றிலேயும் அப்பாவி மக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஸோ இந்த சூழ்நிலைகள் மாறும்படியாக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள பல சம்பவங்கள் நம்ம கண் முன்பாக நடைபெற்று வருது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறதால் ஜெபிப்போம். இந்த சூழ்நிலைகள் மாறணும். இந்த அப்டேட்டில் அநேக உண்மை தகவல்களை உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். இதனை பார்க்கிற நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இந்த காரியங்களை பார்த்து ஜெபிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். குறிப்பாக அரேபிய தேசங்களில் வாழும் நம்முடைய சொந்தங்களுக்காக ஜெபிப்போம். மீண்டும் இன்னொரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.